எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20+ luxurious amenities, lowest maintenance cost, ₹37 lakh. அமெரிக்கா இந்த மாதிரி அட்டாக் பண்ணது சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சரி கிடையாது தான் சொல்லணும். இது உலக வேர்ல்டு வைடு இன்னைக்கு எல்லாருக்கும் ப்ராப்ளம் அப்படின்றது. நம்ம குடிக்கவங்க வந்து வள குடிக்க மாட்டாங்களேன்ற அந்த வெறுப்பு அமெரிக்காவுக்கு இருக்கு இல்லை ஒரு பிஸ்னஸ் ஆயில் பசி தான் சொல்லணும். அது என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப் அவருடைய ஒரு ஆயில் பசி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு முதல்ல குரல் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதை ரஷ்யா தான் கொடுத்தது நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஈரானுக்கு எதிராக, அப்புறம் நார்த் கொரியாவில் குரல் கொடுத்தாங்க. நாம் வந்து ரொம்ப லேட்டராக தான் குரல் கொடுத்தோம். ஸோ இப்போ அவங்க கல்ஃப் கண்ட்ரீஸ்லேயே பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது உங்களை அனுமதி கொடுத்தது, எங்களுடைய இந்த பிரதேசத்தை இந்த மாதிரி ஒரு யுத்த களமாக மாற்றுறதுக்கு உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது? ட்ரம்புக்கு எதிராக கேட்குறாங்க. இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு டைம் அமெரிக்காவுக்கு எதிராக அவங்க திரும்பி இருக்கிறாங்க. ஆமாம், அந்த வாரம் ஏன்னா பக்கத்தில் தான் இருக்கும் பார்டர்ஸு. அப்போ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அட்டாக் பண்ணியும் ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே எந்த ஒரு ஏவுகணையோ அட்டாக்கோ ஒரு பெரிய ஒரு போர் நடவடிக்கையோ எதுவுமே ஈடுபடலை. அதாவது வந்து ட்ரம்ப் அவர்களுக்கு பேர் வந்து ரொம்ப கெட்டு போச்சு. இப்போ ஒரு டெட்லைன் கொடுத்தாரு, 6 மணிக்கு உங்களுக்கு டைமு, அதுக்குள்ளே நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி ஆகணும், இல்லைன்னா நாங்கள் அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி சொன்னார். ஓகே, அவரே பின் வாங்கிட்டார். இங்கே நம்மளுடைய டாப் ஹீரோஸ் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாஜ்பாய் முன்னாள் பிரைம் மினிஸ்டர், த கிரேட் அப்துல் கலாம், இவங்க 2 பேர் தான் இப்போ சமீபத்தில் இருக்கக்கூடிய டாப் ரியல் ஹீரோஸ். இல்லை, நிச்சயம் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். நீங்கள் எவ்வளோ நாள் அவங்க கடந்து வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து 4,000 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் போகிற அளவுக்கு மிசைல்லாம் அவங்ககிட்ட இருக்கு. ஸோ அப்படின்றதுனால அவங்க யார் சொல்கிறதையும் கேட்குறதும் இல்லை. சைனா வந்து ஆரம்பத்தில் இருந்தே இந்த செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுலேருந்தே நம்ம பார்க்குறோம். நம்ம அதனால எப்படின்னா சைனா வந்து சைனாவை ரைவலாக பார்க்குறோம். அமெரிக்காவை பார்க்குறது வந்து சைனா முதல்ல ரஷ்யாவை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போயும் ரஷ்யா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புட்டின் அவர் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி ரஷ்யா வந்து வேற ஒரு லெவலில் இருக்குது. இன்றைக்கி சைனா ஃபஸ்ட்டு ரைவல் அப்படின்னா ரஷ்யா வந்து செகண்ட் ரைவல், நார்த் கொரியா அடுத்தது. இவங்க 3 பேருமே சேர்ந்தாங்க அப்படின்னா. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் சமூக ஆர்வலர் திரு முருகன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம் சார், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே சார், இப்போ வந்து ஒரு வழியாக யூஎஸ்க்கும் ஈரானுக்கும் இடையான போர் வந்து முடிவுக்கு வந்திருக்கு. இதுக்கான காரணம் என்ன சார்? ஏன் முடிவுக்கு வந்துச்சு? ஏன்னா ரொம்ப ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவுச்சு சார். அதாவது வந்து பாதிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் நிறைய பாதிப்புகள், அதுதான் உண்மை. இது வந்து ஆக்சுவலாக ஒரு யுத்தம் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து சரியான காரணம் இல்லாமல் அமெரிக்கா வந்து ஈரான் மேலே தொடுத்த ஒரு போர் அப்படி தான் நம்ம சொல்லணும். நம்ம ஓகே, அதாவது எப்படின்னா இறையாண்மைன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ ஐநா கவுன்சில் எதுக்கு இருக்குது, யூஎன் எதுக்கு இருக்குது? 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் அதாவது இந்த மாதிரி மற்ற நாடுகளுக்கு வந்து இந்த மாதிரி நாடு பிடிக்கக்கூடாது, ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாது, அத்துமீறக்கூடாது, ஸோ இப்படிலாம் சொல்லி வரையறைகள் இருக்குது. அந்த வரையறையை மீறி அந்த மாதிரிலாம் அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. அதை மீறி அமெரிக்கா இந்த மாதிரி அட்டாக் பண்ணது சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சரி கிடையாது தான் சொல்லணும். இது உலக வேர்ல்டு வைடு இன்றைக்கி எல்லாருக்கும் ப்ராப்ளம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுடைய நாகரிகம்னு சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 5000-6000 வருஷம் பழமையான ஒரு நாகரிகம். எல்லா நாடுகளுக்கும் அவங்களுடைய கலாச்சாரம் இருக்குது, அவங்களுடைய பாரம்பரியம் இருக்குது. அந்த மாதிரி ஈரானுடைய நாகரிகம் இருக்குது. ஸோ அவங்க வந்து என்னென்னா நம்மளுடைய ஆயில் வளம், நம்முடைய எண்ணெய் வளம் வந்து நமக்குத்தான் சார், நம்மளுடைய நாட்டு மக்களுக்கு தான், நமக்காகத்தான் அப்படின்ற ஒரு பிரின்சிபலே வச்சுருக்கிறாங்க. ஸோ முன்னாடி முஜிபுர் ரஹ்மான் அப்படின்னு ஒரு பெரிய தலைவர் இருந்தார். ஸோ அவர் வந்து அந்த ஒரு கிட்டத்தட்ட 54-56 இருந்து அதில் அவங்க வலுவாக இருக்கிறாங்க. அப்போ என்னென்னா வேறு நாடுகள் கூட அமெரிக்கா கூட இந்த மாதிரி பிஸ்னஸ் வைஸ் வந்து பார்ட்னர்ஷிப்ஸ் எதுவும் போடுறதில்ல. அதாவது ஷேர் கொடுக்கறதில்ல, பிஸ்னஸ் பண்ணிக்கிறாங்க. தன்னுடைய ஆயிலை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க பிஸ்னஸ் பண்ணிக்கிறாங்க. ஈரான் அல்லாத மற்ற வளைகுடா நாடுகளில் பார்த்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரீஸில் எல்லாத்துலேயுமே அமெரிக்காவுடைய பங்களிப்புகள் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் 51%, நாட் 49%, அந்த மாதிரி ஷேர்ஸ் இருக்குது. ஸோ அப்போ ஷேர்ஸ் இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட எல்லாமே அமெரிக்கன் கம்பெனிஸ் மாதிரி தான். அங்கே இருக்கிற டெக்னாலஜி வைஸ், இந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே. அப்போ கலாச்சாரம் நீங்கள் கேட்டீங்க, ஈரான் வந்து இன்னும் பழமையாகவே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகள் எல்லாத்துலேயுமே அமெரிக்கா சயின்டிஸ்ட்டு, அவங்க வேலை பார்க்குறவங்க, சாஃப்ட்வேர் பீப்புள் எல்லாருமே உள்ளே வந்துட்டாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த நாகரிகங்களை அவங்க வந்து மேம்படுத்திக்கிட்டாங்க. ஸோ ஈரானில் வந்து
அந்த மாதிரி பிஸ்னஸ் அவங்க அனுமதிக்கல, இன்வெஸ்ட்மெண்ட்டை அனுமதிக்கல. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து ஒரு தற்சார்புடைய ஒரு நாடாக தான் இருந்துட்டு வந்து இப்பயும் இருக்குது அப்படின்றது. நம்ம குடிக்கவங்க வந்து வள குடிக்க மாட்டாங்களேன்ற அந்த வெறுப்பு அமெரிக்காவுக்கு இருக்கு. இல்லை ஒரு பிஸ்னஸ் ஆயில் பசி தான் சொல்லணும். அதை என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப் அவருடைய ஒரு ஆயில் பசி அப்படின்னு நம்ம சொல்லலாம். உலகத்தில் எங்கே ஆயில் இருந்தாலும் அங்கே போயிட்டு அட்டாக் பண்ணுறாங்க. அங்கே அட்டாக் பண்ணுறது தான் அதாவது வியாபார நோக்கம் தான். ஏன்னா அவரே ஒரு கிரேட் பிஸ்னஸ்மேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பிரசிடென்ட்லேயே பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆபிரகாம் லிங்கன்லாம் பார்த்துருக்குறோம். அவர் எவ்வளவு ஒரு நிலையில இருந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்திருக்காருலாம் பார்க்குறோம். எளிமையாக மக்களுக்காக. இப்போ எனக்கு தெரிஞ்சு ட்ரம்ப் அவர்கள் வந்து மக்களுக்காக சிந்திக்கிறாரான்னு பார்த்தா தெரியல. அவருக்காக சிந்திக்கிறாரு, டோட்டல் பிஸ்னஸ்க்காக சிந்திக்கிறாரு. ஸோ அந்த அமெரிக்காவினுடைய அந்த என்ன சொல்றது, ஏகாதிபத்தியம், ஒரு ஒரு நிலை, ஆதிக்க சக்தி, அதைத்தான் அவர் இந்த பெருமையை பேசுறது, அதில் தான் அவர் கவனமாக இருக்கிறார். ஏன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெனிசுலா நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணாங்க ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி. அத்துமீறி வெப்பன் கடத்துறாரு அப்படின்னு சொல்லி. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து உங்களுக்கு கோர்ட் இருக்குது, அங்கே அவங்களுடைய சட்டத்திட்டங்கள் இருக்குது, அவர் பிரைம் மினிஸ்டராக இருக்கிறாரு. நீங்கள் இறையாண்மையை மீறி நீங்கள் அவங்க நாட்டுக்கு போய் அவரை அரெஸ்ட் பண்ணி நீங்கள் கூட்டு வரீங்க. ஒன்று திரும்ப என்ன பண்ணுறீங்க, அதே அதனுடைய ஆயில் வளத்தை நீங்கள் கேப்சர் பண்ணுறீங்க. ஓகே, அப்போ உங்களுடைய நோக்கமே என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி மற்ற நாடுகள் இயற்கை வளம், ஆயில் இதெல்லாம் வந்து இருந்ததுன்னா நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். ஓகே, நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும், நம்ம மூலமாக அந்த பிஸ்னஸ் நடக்கணும் அப்படின்ற ஒரு வேர்ல்டு வைடு ஒரு பார்வை தான் அமெரிக்காவுக்கு இருக்குன்றது தெரியுது. இப்போ நாளைக்கு இந்தியாவில் ஒரு வளம் இருக்குன்னு வச்சுக்கோங்க சார், அதை நாங்கள் அட்டாக் பண்ணி நாளைக்கு வந்து ஒரு நம்ம ஊர் பிரைம் மினிஸ்டர் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்றதுல என்ன சார் நிச்சயம்? இல்லை, கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் வந்து இது ஈரானுக்காக தான் அப்படின்லாம் நம்ம வந்து பார்க்கக்கூடாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு முதல்ல குரல் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதை ரஷ்யா தான் கொடுத்தது நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஈரானுக்கு எதிராக, அப்புறம் நார்த் கொரியாவில் குரல் கொடுத்தாங்க. நாம் வந்து ரொம்ப லேட்டராக தான் குரல் கொடுத்தோம். உடனடியே அவர் கொமேனி அவருடைய குடும்பத்தை வந்து அட்டாக் பண்ண உடனடியாக நாம் வந்து குரல் கொடுக்கல. நாம் கொஞ்சம் லேட்டாக தான் நம்ம வந்து பல்ஸ் பார்த்ததுக்கப்புறம் தான். ஏன்னா ஈரான் என்ன பண்ணாங்க, திருப்பி அடித்தாங்க. ஸோ அவங்களுடைய பதில் நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய ராணுவம் எங்கே இருக்குதோ அங்கே அட்டாக் பண்ணாங்க. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், கல்ஃப் கண்ட்ரீஸில் அவங்களுடைய அந்த ஒரு இராணுவ தளங்கள்லாம் இருந்தது. அதை வந்து கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி ஈரான் வந்து அட்டாக் பண்ணாங்கன்னு பார்க்குறோம். ஸோ ஈரானுடைய இராணுவ கட்டமைப்புகள் உங்களுக்கு தெரியும். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குடிசை தொழில் மாதிரி அங்கே. அதை தலைமை வந்து தலைமைக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்ததுன்னா அதை முடிவெடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பல கிளைகள் அவங்க கிட்ட இருக்கு. டீசென்ட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. கரெக்ட், டீசென்ட்ரலைஸ்டு. அப்போ அவங்கள வந்து உங்களால் கட்டுப்படுத்த முடியாது. இதை அவங்க எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக வந்து இஸ்ரேலோ அமெரிக்காவோ இதை எதிர்பார்க்கல. ஸோ இவங்க திருப்பி அடித்த உடனே இஸ்ரேலாலையும் தாங்க முடியலை. அமெரிக்காவினுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட், அமெரிக்காவில் போய் அடிச்சிட்டாங்கன்னு சொல்ல வரல, அமெரிக்காவோட இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய பெரிய ஒரு கேஸ் கம்பெனிஸு, அப்புறம் வந்து பெரிய ஆயில் வெல், இதெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து காலி பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். கல்ஃபோட ஏர்போர்ட்டு, யுஏஇனுடைய ஏர்போர்ட்டு. ஸோ இப்போ அவங்க கல்ஃப் கண்ட்ரீஸ்லேயே பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது உங்களை அனுமதி கொடுத்தது, எங்களுடைய இந்த பிரதேசத்தை இந்த மாதிரி ஒரு யுத்த களமாக மாற்றுறதுக்கு உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது? ட்ரம்புக்கு எதிராக கேட்குறாங்க. இப்போ என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் அமெரிக்காவுக்கு எதிராக அவங்க திரும்பி இருக்கிறாங்க. ஓகே, அதுவே ஒரு பயம் வந்திருக்கும். இப்போ என்னன்னா, ஈரான் வந்து ஒரு ரோல் மாடலமாக இருந்திருக்குது. பாருங்க, இப்போ நான் வந்து இண்டிவிஜுவலாக நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டோடு இருக்கிறீங்க, இப்போ அந்த அமெரிக்கா இப்போ உங்களை பாதுகாக்குதா? ஓகே, அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து ஒரு பாடத்தை போட்டிருக்காங்க. இப்போ என்னன்னா, ஒரு நாடு வந்து இன்னொரு நாடு மேலே இந்த வியாபாரத்துக்காக ஆதிக்கம் செலுத்தக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம். இப்போ நிறைய சில குற்றச்சாட்டுகள் சொல்லுவாங்க, ஈரான் வந்து இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன குழுக்களெல்லாம், தீவிரவாத குழுக்கள்லாம் ஊக்குவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நேரடியாக எங்கேயா பண்ணியிருக்காங்களா அப்படின்ற ஒரு குற்றம் தெரியாது நமக்கு. அப்போ கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம், இஸ்ரேல் வந்து இந்த காசா மேலே கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடமாக வந்து அவங்க வந்து போர் நடந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம் நம்ம. ஈரான் டைரக்டாக அட்டாக் பண்ணவே இல்லை இஸ்ரேல். அப்போ அந்த வாரம் ஏன்னா பக்கத்தில் தான் இருக்கு பார்டர்ஸ். அப்போ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ அட்டாக் பண்ணியும் ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே எந்த ஒரு ஏவுகணையோ அட்டாக்கோ ஒரு பெரிய ஒரு போர் நடவடிக்கையோ எதுவுமே ஈடுபடலை. அந்த குழுக்கள் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் ஈரானுடைய குழுக்கள் தான் அப்படின்னு சொல்லி நேரடியாக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஈரானுக்குன்னு சொல்லி ஒரு தனித்தன்மை இருக்குது. ஒரு 6000 அந்த சொன்ன 5000 வருஷம் ஒரு பழமையான ஒரு கலாச்சாரம் நாகரிகம் இருக்குது. அதை அவங்க வந்து ஃபாலோ பண்ணாங்க.
இப்போ கொமேனி அவர்கள் மேலே குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்னா அது அவருடைய நாடு சம்மந்தப்பட்ட விஷயம், அவங்களுடைய மக்கள் சம்மந்தப்பட்ட விஷயம், அது அவர்கள் தான் முடிவெடுப்பாங்க. உங்களுடைய நோக்கம் வந்து அவருடைய மக்களுக்காக இருக்குதான்னு பார்த்தா அதுவும் இல்லை. எண்ணெய் வளம், அந்த எண்ணெய் வளம் மட்டுமே உங்களுடைய நோக்கமாக இருக்கிறதுனால இந்த யுத்தத்தை வந்து நம்ம ஒரு லேமேனால், ஒரு நார்மல் ஒரு லேமேனால் நாம் சப்போர்ட் பண்ண முடியாது. இது அமெரிக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்பேக்குன்றது நல்லா தெரியும். அதாவது வந்து ட்ரம்ப் அவர்களுடைய பேர் வந்து ரொம்ப கெட்டு போச்சு. இப்போ ஒரு டெட்லைன் கொடுத்தாரு, 6 மணிக்கு உங்களுக்கு டைமு, அதுக்குள்ளே நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி ஆகணும், இல்லைன்னா நாங்கள் அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணுவோம்னு சொன்னார். அவரே பின் வாங்கிட்டார். அதான் கேள்வியா இருக்கு. அவர் மிரட்டிட்டு நான் தான் சொல்ல வந்த டைலாக் நானும் ரவுடின்ற மாதிரி. அதே தான் அவர் அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த வடிவேல் சொன்ன மாதிரி இப்போ அவரே என்ன பண்ணிட்டாரு, யுத்தத்தை வந்து நாங்கள் ஒரு 15 நாளைக்கு நாங்கள் வந்து நிறுத்தி வைக்கிறோம். ஆமாம், இதுக்கடையில் வந்து எங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, இங்கே நம்ம ஊடகங்கள் நடத்துகிறாங்க, ஈரான் வந்து பயந்து விட்டது, காலையில் விழுந்து விட்டது அப்படின்னு சொல்லி. அவங்க அதுக்குள்ள அப்படிலாம் இல்லை. இந்த மாதிரி ஒரு அட்டாக் அமெரிக்கா கிட்டேருந்து வரும்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து காலமாக ரொம்ப நல்லா இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் அவருடைய மக்கள் வந்து தயாராக இருந்தாங்க. எதை வேணாலும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு அந்த ஈரானிய மக்கள் வந்து தயாராக இருந்தாங்க. டெக்னாலஜி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்டேட் வந்து அவ்வளவு வந்து ஒரு நம்ம எதிர்பார்க்காத விதமாக இருந்துன்னு சொல்லலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈராக்லையும் அமெரிக்கா இதே மாதிரி தான் அட்டாக் பண்ணிச்சு பல வருடங்களுக்கு முன்பாக, கிட்டத்தட்ட ஒரு 96 சதாம் ஹுசேன் டைமில் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் இருக்கும் பொழுது என்ன சொன்னாங்க, அணு ஆயுதம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அட்டாக் பண்ணாங்க. சார் அவங்க அணு ஆயுதம் வச்சுக்கிறதுக்கும் இவங்களுக்கு என்ன சார் சம்பந்தம்? அவங்களுக்கு ஏன் கண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கு? இல்லை, இப்போ என்னன்னா இது வந்து ஒரு ஆதிக்க உணர்வு, வல்லரசு உணர்வு, நான் தான் உலகத்தில் டாப்பு அப்படின்ற ஒரு உணர்வு. இப்போ சைனா கிட்ட போய் ஏதாவது இவங்களால வாழாட முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அவங்க ஒரு ஈக்குவலாக இருக்கிறாங்க, ஈக்குவலிபிரியம் அங்கே மெயின்டைன் ஆகுது. அப்போ எப்படின்னு கேட்டாங்கன்னா வேற யாரும் வந்து அணு ஆயுத ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடணும். எவ்வளோ கண்ட்ரிஸ் இன்னும் வந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடாமல் இருக்குது. இப்போ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே நம்மளுடைய டாப் ஹீரோஸ் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாஜ்பாய் முன்னாள் பிரைம் மினிஸ்டர், த கிரேட் அப்துல் கலாம், இவங்க 2 பேர் தான் இப்போ சமீபத்தில் இருக்கக்கூடிய டாப் ரியல் ஹீரோஸ். ஏன்னா அன்றைக்கு அமெரிக்காவினுடைய அந்த கண்ணிலேயே மனதுக்கு போட்டுட்டு ஏன்னா அவங்க அந்த டெஸ்டிங் பண்ணுறது உங்களுக்கு வந்து அந்த பாம் பிளாஸ்ட் வந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் டைம் எடுக்கும் டெஸ்ட் அச்சீவ் பண்ணுறதுக்கே. ஏன்னா அப்துல் கலாமும் ஒரு சயின்டிஸ்ட், அவருடைய தலைமையில் அந்த இதை பண்ணி அதை அச்சீவ் பண்ணுறாங்க பாருங்க, பாம் பிளாஸ்ட்டு, அந்த தோரியம் அண்ட் யுரேனியம் வச்சு பண்ணாங்க பாருங்க. அமெரிக்கா எல்லாம் அசந்துட்டான், உலகமே அசந்துருச்சு. ஏன்னா இந்தியா அதே தான் இந்த பொக்ரான் டெஸ்ட் வேர்ல்டு வைடு இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் அட்டாமிக் டெஸ்டிங். அது வந்து நம்ம எங்கிட்ட டெக்னாலஜி இருக்குது, எங்களால் அச்சீவ் பண்ண முடியும், அந்த பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்ற உலகத்துக்கு அன்னைக்கு காமிச்சாங்க. உடனே தான் என்ன பண்ணாங்க பாகிஸ்தானும், ஏன்னா இது பாகிஸ்தான் டைரெக்டாக பண்ணி சொல்ல முடியாது, அமெரிக்கா சப்போர்ட் பாகிஸ்தானுக்கு. ஆமாம், இப்போ உடனடியாக அவங்கள பண்ண வச்சாங்க இது. அப்போ என்ன, இப்போ அதுக்கப்புறம் நம்மளை வந்து பொருளாதார தடை எனக்கு கொடுத்தாங்க, இந்த இதில் சைன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. பட் அப்போ சைன் பண்ணலை. வாஜ்பாய் இருக்கிற வரைக்கும் அவர் வந்து அந்த ஒப்பந்தத்தில் அவர் கையெழுத்து போடலை. அதுக்கப்புறம் மன்மோகன் சிங் வந்ததுக்கப்புறம் அவங்க சைன் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு அமெரிக்கா கூட அந்த கேட்வே இதெல்லாம் ஓப்பன் ஆச்சு, சாங்ஷன்ஸ்லாம் கிளியர் ஆச்சு, அங்கேருந்து நிறைய பிஸ்னஸ்லாம் வந்தது அப்படின்ற மாதிரி பார்க்குறோம் நம்ம. ஏன்னா இப்போ கம்யூனிஸ்ட்லாம் அன்றைக்கி வந்து உண்மையிலே வந்து வாஜ்பாய் கவர்மெண்ட்டை பாராட்டினாங்க, அமெரிக்காவுக்கு வந்து அடிபணியாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்ததுனால. இப்போ அப்படி அந்த மாதிரி பார்க்கவும் பார்த்தீங்கன்னா சதாம் ஹுசேன் அவர்களை அட்டாக் பண்ணும்போதும் அணு ஆயுதம் வச்சிருக்கிறாருன்னு சொல்லி தான் அட்டாக் பண்ணாங்க. அவரை வந்து பிடிச்சதுக்கப்புறம் அங்கே ஒன்றுமே இல்லை, அவரையும் தூக்கில் போட்டாங்க. இதே மாதிரி தான் அவர் போல்டாக எதிர்த்தார். அதாவது எப்படின்னா அவர் மேலே குற்றச்சாட்டுகள் இருக்குது, அவங்க நாட்டில் அவர் தவறு செய்திருக்கிறாருன்னா அது அவங்க நாடு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை சார். அவர் வந்து இப்போ நியூக்ளியரும் இல்லை ஈராக்கில், அப்புறம் எதுக்கு அவர் வந்து இது பண்ணாங்க, அமெரிக்காவுக்கு எதிராகவே பண்ணுறாருன்ற இல்லை. அங்கேயும் அதே தான், அந்த ஒரு எண்ணெய் வளம் பசி தான், அங்கே அந்த ஆயில் பிஸ்னஸுக்காகத்தான். ஆனால் அவரும் வந்து அமெரிக்காவுக்கு அன்றைக்கி இணக்கமாக போகல, அவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கல அவர். இப்போ மற்ற கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே யூஏயில் இருக்கிற, நீங்கள் குவைத்தில் இருந்து கத்தாரு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அமெரிக்காவுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ள வந்து சவுதி அரேபியா எல்லாமே. ஆனால் சவுதி அரேபியா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் சார்? இது என்னென்னா இப்போ வந்து கலாச்சாரத்தை அப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க. நீங்கள் யூஏயில் இருக்கிற மாதிரியான ஆடம்பரம் அது எதுவுமே இங்கே கிடையாது. ஏன்னா அது உங்களுக்கு வந்து அந்த இஸ்லாம் தோன்றிய ஒரு நாடு அப்படின்னு இருக்கிறதுனால இன்னும் ஸ்டில் அதை ஃபாலோ பண்ணுறாங்க.
இப்போ ஒரு சவுதியில் ஒர்க் பண்ணுறவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு கிளப்புக்கு போகிறது, இதெல்லாம் ரெக்ரேஷன் வேணும் அப்படின்னா அவங்க யூஏக்கு வந்துடுறது, துபாய்க்கு வந்துடுறது. ஓகே, சவுதியை விட்டு வெளியே வந்து அந்த நாட்டில் எதுவும் பண்ண முடியாது, அங்கே எதுவும் பண்ண முடியாது. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இன்னும் அவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க. பட் அமெரிக்கன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அங்கே உள்ளே இருக்குது. ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒரு சைடு இருந்தாலும் ஆனால் கல்ச்சரில் மட்டும் எதுவுமே கல்ச்சரில் மட்டும் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, பட் துபாயில் வந்து அப்படி இல்லை, அது எல்லாம் வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு வந்துருச்சு. ஓகே, ஆல்மோஸ்ட் ஆமாம், ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டு, ஜஸ்ட் லைக் இப்போ ஒரு சிங்கப்பூர், அமெரிக்கா, அந்த மாதிரி ஒரு எல்லாம் என்னென்ன கிடைக்குமோ எல்லாமே அங்கே துபாயில் கிடைக்கும். ஓகே சார், இப்போ வந்து போர் வந்து முடிவுக்கு வந்துருச்சு. இப்போ 2 வாரத்துக்கு வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்கா? இல்லை, இதுக்கப்புறம் கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா வந்து பாதிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு பேர் கெட்டு போச்சு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு உள்நாட்டு போர் வரும், அங்கே எதுவும் பிரச்சனை வருதா சார் அமெரிக்காவில் வர வாய்ப்பு? அன்றைக்கே பார்த்தீங்கன்னா அப்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு ஸ்ட்ரைக் பண்ணாங்க. ட்ரம்ப்புக்கு எதிராக பார்த்தீங்கன்னா அங்கங்கே அமெரிக்காவில் வந்து ஒரு பந்து மாதிரி ஆர்ப்பாட்டம் இதெல்லாமே ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம ஒரு சரியான தலைவரை தேர்ந்தெடுக்கலையோ அப்படின்னு சொல்லி அங்கே வந்து எல்லாம் ஒரு எதிர்குரல் கிளம்பிடுச்சு அங்கேயே. அவருக்கு இல்லை, ட்ரம்ப்புக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அமெரிக்காவில் தான் அதிகமான எதிர்கொள் கிளம்பிச்சு. அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து கொஞ்சம் பின்வாங்கின மாதிரி இருக்குல்ல சார்? இருக்குது, கண்டிப்பாக, நிச்சயமா. இல்லை, அவரே யுத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே யார் எப்படி நிப்பாட்டுறது, இது ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குது. இந்த ஈகோ இருக்கும். அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவர் தான் அந்த ஒரு டெட்லைன் கொடுத்தாரு, அந்த டெட்லைனை அவரே தான் பிரேக் பண்ணார். ஸோ பிரேக் பண்ணதுனால இன்னைக்கு வந்து லாபம் எல்லாத்துக்கும் தான். ஏன்னா வந்து உலகத்தில் பீஸ் வேணும் நமக்கு. ஆமாம், யுத்தம் வந்து ஆரோக்கியமான விஷயம் இல்லை. நான் இன்னைக்கு நமக்கும் பாருங்கள் எல்பிஜிலாம் டிமாண்டில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கிளியர் ஆச்சு அப்படின்னா எல்லாருக்குமே தான் நல்லது. ஓகே சார், ஒருவேளை சார் இந்த போர் வந்து நடந்துக்கிட்டே இருக்கு, இப்போ இந்தியாவுக்கு வந்து எல்பிஜி சப்ளைஸ் வந்து எல்லாமே முடங்கிருச்சுன்னா கண்டிப்பாக வேர்ல்டு வார் வந்திருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, வேர்ல்டு வார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இது யுத்தம் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அது செயின் மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ யார் கூட சேர்றது, எப்படி அணி சேர்றது, இதெல்லாம் ஒரு கொஸ்டின் இருக்குது. இப்போ நாம் கிட்டத்தட்ட நியூட்ரலாக இருந்த மாதிரி தான் இருந்தோம். அமெரிக்கா பக்கம் சப்போர்ட் பண்ணலை, இந்த பக்கம் சப்போர்ட் பண்ணலை. ஆனால் நம்ம வந்து மெடிக்கல் அஸ்பெக்டில் நம்ம நிறைய சப்போர்ட்ஸ்லாம் நம்ம பண்ணோம். இதுதான் நம்ம இப்போதைக்கு நம்ம பண்ண முடியும். அவருக்கு கொமேனி அவங்கள அட்டாக் பண்ணப்பெல்லாம் பெரிய குரல் வந்து கொடுக்கல. இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே அதெல்லாம் கொடுத்துருக்கணும். ஏன்னா ஒரு இறையாண்மையை மீறி எந்த நாடும் செயல்படக்கூடாது. சரி, அதாவது அமெரிக்கா எடுத்து நம்ம பேசவே கூடாதுன்ற நிலைமையில இந்தியா இருக்காது சார்? இல்லை, அது இருக்குதான்னா முன்னாடி இப்படி இருந்தோம். இப்போ அந்த 200% நான் வந்து டாக்ஸ் போடுவேன்னு சொன்னேன். ஆமாங்க சார், ஆமாம். அப்போ ஒன்றுமே பேசலை. தட் மீன்ஸ் என்னென்னா அவர் என்னெல்லாமோ சொல்லிட்டு இருந்தார். அப்போ உண்மையிலே வந்து நம்முடைய பிரைம் மினிஸ்டர் ரொம்ப நம்ம மனசார பாராட்டணும். ரொம்ப நமக்கு ஒரு ப்ரௌடாக இருந்துச்சு. ரஷ்யா கூட நல்ல ஒரு உறவு இருந்துச்சு. ஓகே. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, அவர் அந்த டாக்ஸை அவர் ரெடியூஸ் பண்ண உடனே திருப்பி அந்த ஒரு உறவு வந்து அமெரிக்கா கூட இப்போ நமக்கு நல்லா இருக்குது. ஸோ அந்த உறவை கெடுத்துக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக கூட இருக்கலாம். ஓகே, அந்த உறவை இப்போ நம்ம ஸ்பாயில் பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக கூட அவங்க அந்த அமைதியை கண்டுபிடிச்சிருக்கலாம். இன்னொன்று ஒரு சமாதான போக்கு. இப்போ ஸ்ரீலங்காவும் அப்படி தான் இருக்குது. ஸ்ரீலங்கா வந்து அமெரிக்காவினுடைய அந்த என்ன சொல்கிறது, ஈவன் ஒரு ஷிப்பை கூட அவங்க அனுமதிக்கல அவங்க. ஆமாம், நீங்கள் வந்து ஒரு இறையாண்மை மிக்க நீங்கள் ஈரானை அட்டாக் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி அந்த அவங்களுடைய போர்ட்டில் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு கூட ஸ்ரீலங்காவுடைய பிரசிடென்ட் வந்து அனுமதிக்கலை. ஓகே, அப்படின்றத பார்க்குறோம். அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நாடுகளும் அவங்களுடைய இறையாண்மையை பாதுகாக்கிறதுக்கு ஒரு வலுவான ஒரு குரல் கொடுக்கணும் அப்படின்றது முக்கியமான விஷயம். ஸோ அந்த வகையில் வந்து ஈரான் இவ்வளோ எதிர்ப்பு, ஒரு அமெரிக்கா மாதிரி ஒரு நாடை எதிர்த்து அவங்க வந்து இன்ன வரைக்கும் சர்வை பண்ணுறாங்கன்னா உண்மையிலே பாராட்டக்கூடிய, நிச்சயம் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். நீங்கள் எவ்வளோ நாள் அவங்க கடந்து வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து 4,000 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் போகிற அளவுக்கு மிசைல்லாம் அவங்ககிட்ட இருக்குது. ஓகே, ஆமாம். இன்றைக்கி அவங்க வந்து இப்போ இஸ்ரேலில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் நம்ம எங்கேயும் பாதிப்புன்னா நமக்கு ஒரு வர்த்தகம் அளிக்கக்கூடிய ஒரு செயல் தான் அது வந்து ஒரு ஹியூமனிட்டி தான் நமக்கு முக்கியமான விஷயமா இருக்குது. இஸ்ரேல் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு அட்டாக் வந்து ஈரான் பண்ணுவாங்க அப்படின்றது. ஓகே, ஏன்னா மக்கள் என்ன செஞ்சாங்க அதை நம்ம பார்க்கணும். மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கார் எடுத்துகிட்டு இஸ்ரேலை விட்டு வெளியில் போகிறதுக்கு அதெல்லாம் முயற்சி பண்ணி நம்ம டிராஃபிக்லாம் ஆனாங்கன்ற வீடியோஸ்லாம் நிறைய பார்த்தோம் வந்துச்சு. ஸோ இந்த பீஸ் அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ எனக்கு ஒரு டவுட்டு சார், இப்போ வந்து எங்கெங்கெல்லாம் நியூக்ளியர் இருக்கோ அங்கே வந்து அமெரிக்காவுடைய அவங்க வந்து மூக்க நுழைக்கிறாங்கன்றீங்களே, இப்போ சைனாவும் ஒரு வல்லரசு நாடு தான், அவங்க ஏன் அதை பண்ண மாட்டுறாங்க? இல்லை, ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா இன்றைக்கி சைனாட்ட என்ன இருக்குதுன்றதே வெளியே யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஆரம்பத்திலே இருந்து பார்த்தீங்கன்னா சைனா வெளி உலகத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு கேட்டை லாக் பண்ணிவிட்டு அவனுடைய டெக்னாலஜிஸ் முழுக்க சைனா தான். எந்த டெக்னாலஜிஸும் உள்ளே அடாப்ட் பண்ணுறது இல்லை அவங்க வந்து. ஸோ அப்படின்றதுனால அவன் யார் சொல்கிறதையும் கேட்குறதும் இல்லை.
சைனா வந்து ஆரம்பத்தில் இருந்தே இந்த செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுலேருந்தே நம்ம பார்க்குறோம் நம்ம. அதனால எப்படின்னா சைனா வந்து சைனாவை ரைவலாக பார்க்குறோம். அமெரிக்காவை பார்க்குறது வந்து சைனா முதல்ல ரஷ்யாவை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்பயும் ரஷ்யா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புட்டின் அவர் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி ரஷ்யா வந்து வேற ஒரு லெவலில் இருக்குது இன்னைக்கு. அப்போ அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு சைனா ஃபஸ்ட்டு ரைவல் அப்படின்னா ரஷ்யா வந்து செகண்ட் ரைவல், நார்த் கொரியா அடுத்தது. இவங்க 3 பேருமே சேர்ந்தாங்க அப்படின்னா என்ன யூஎஸ்க்கு வந்து ஒரு வலுவான ஒரு எதிரணி திரும்பிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எடுத்துக்கலாம். ஸ்பெயினோடைய பிரைம் மினிஸ்டர் அவங்களும் அப்போஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸ்ட்ராங்காக. நீங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் தான் காரணம் அப்படின்றதையும் அவங்க வலுவாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி எதிர்குறல்கள் வர வர என்ன ஆகுன்னா யார் குற்றவாளி அப்படின்றத வந்து ஈஸியாக வந்து பாயிண்ட் அவுட் ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. அப்படின்றதுக்காகத்தான் இப்போ அவருக்கும் தெரியும். அவர் என்ன நினைச்சாருன்னா உடனடியாக ஈரான் அட்டாக் பண்ண மாட்டாங்க, ஈரானை நம்ம கேப்சர் பண்ணிடலாம் அப்படின்னு அவர் நினைச்சார். விட்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க அட்டாக் பண்ணதே பாருங்க, இஸ்ரேலையும் அட்டாக் பண்ணாங்க, அமெரிக்காவினுடைய படைகள் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் அட்டாக் பண்ணாங்க, பதில் நடவடிக்கை. அப்படி அட்டாக் பண்ணும் பொழுது என்னாச்சு, மற்ற கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய சொத்துக்கள், பில்டிங்ஸு அது எல்லாமே சேதாரமாச்சு. அனௌன்ஸ் பண்ணி தான் பண்ணாங்க, எங்கெல்லாம் அமெரிக்க நிறுவனம் இருக்கோ நாங்கள் அந்த அட்டாக் பண்ணுவோம் சொல்லி தான் அட்டாக் பண்ணாங்க. பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கல்ஃப் கண்ட்ரீஸோடைய பார்ட்டிஸோட ஷேர் இருக்கு. அப்போ அவங்களுக்கு பெரிய சேதாரம் தான். இன்றைக்கி வந்து வளைகுடா நாடுகள் ஃபுல்லாக இப்போ பார்த்தீங்கன்னா துபாய் வந்து ஒரு சேஃபஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் யுஏஇ நினச்சிட்டு இருந்த டைமில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக அந்த ஸ்விங் மாறிடுச்சுன்னு பார்த்தோம். அப்போ இந்த போரில் வந்து ஒரு ஈரானுக்கு ஒரு வெற்றின்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? இல்லை, இவ்வளோ நாள் விட்ஸ்டாண்ட் பண்ணதே வெற்றி தான், தனி நாடா, வேறு யாரும் சப்போர்ட் கிடையாது. கரெக்ட். ஈரானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் அங்கே பக்கத்தில் இருக்கிற கல்ஃப் கண்ட்ரிஸ் சப்போர்ட் கிடையாது. இப்போ இருந்து என்ன தெரியுதுன்னா அவங்க ஈரான் எவ்வளோ வலுவாக இருக்குது அப்படின்றது. இப்போ இது வந்து மற்ற கண்ட்ரீஸ்க்கு ஒரு பாடம் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நீங்கள் அமெரிக்கா வந்து சப்போர்ட் சொல்லி நீங்கள் இருந்தீங்களே, அவங்களாலே பாதுகாக்க முடியலையே அப்படின்றத வந்து மற்ற கல்ஃப் கண்ட்ரீஸுக்கு ஈரான் வலுவாக சொல்லியிருக்குதுன்ற பார்க்குறோம். ஓகே சார், நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார்.